நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுக்குறேன். காரணம், நம்ம நிறைய நண்பர்களுக்கு வந்து ரிங்கு போட்டு விடைங்க கொடுத்துட்ருக்கோம். நிறைய புறா ஓட்டக்கூடிய நண்பர்கள் நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த பல நண்பர்களில் இந்த தம்பிங்களும் 2 நண்பர்கள். இவங்கக்கிட்ட நான் பேசுனதை ஒரு ஆடியோவாக வந்து இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஏன் இது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, புறா சோக்குன்னு இல்லை, ஆடு மாடு கோழி எந்த சோக்காக இருந்தாலும் சொல்லி கொடுத்த வாத்தியாரை வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரை வந்து முன்னிறுத்துகிறாங்களோ அவங்கள தான் எப்போவுமே வாத்தியார்கள் வந்து வளர்த்து விடுவாங்க. இப்போ நான் பல பேர்கிட்ட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாலும் அவங்க பண்ண ரிசல்ட்டெல்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம வீடியோவில் வந்து போடுறதுன்றது அது கரெக்டாக வராது. யார் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நம்ம பண்ணுற ரிசல்ட்லாம் வந்து கரெக்டாக அவங்க ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். அதுதான் நம்மளுடைய மென்டாலிட்டியும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு நேம் இருக்குது. நம்ம ரிசல்ட்டு போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நம்மளை நம்பக்கூடிய நண்பர்களுக்கு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும். நம்ம புறாக்களை நம்பக்கூடிய நண்பர்களுக்கு தான் நம்ம புறாங்களை வந்து நல்ல புறாக்களை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் எல்லா சோக்காலையுமே பண்ணுற விஷயம். அதுதான் நானும் பண்ணுவேன். 3 புறா போட்டதில் வந்து எத்தனை புறா வந்தது? 2 தானே வந்தது. 2 வந்ததா? சரி, ஓகே. அதை கேட்கறதுக்கு தான் சரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து பேர் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணு. புறா ஓட்டுற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கரெக்டாக ப்ரொசீஜராக ஓட்டு. நான் சொன்னதெல்லாம் நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேண்ணா. ஆமாம். CFSPS இது எங்கே இருக்கு? நுங்கம்பாக்கம். ஓகே ஓகே. இன்னொரு நண்பரும் வந்து நம்ம கொடிங்கியூரில் ஒரு கிளப் இருக்குல்ல? என்னண்ணே? கொடிங்கியூரில் ஒரு கிளப் இருக்குல்ல? ஆமாண்ணா. அப்போ எனக்கு வீட்டு பக்கத்துலேயே அது. ஆமாம், அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம நண்பர் இன்னொருத்தர். ஓ, அப்படிங்களா? ஆமாம், அதில் ஜாயின் பண்ணிருக்காரு. ஏன்னா சும்மா யூடியூப்பில் ஃபார்மாலிட்டிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரிங்கி போட்டு கொடுக்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். பட் அது வந்து சும்மா ஏதோ நம்ம டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஆமாம். நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரியணும்ல. அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம கிட்ட கேட்டு கரெக்டாக ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுற தம்பிங்கக்கிட்ட மட்டும், ஒரு சிலர்கிட்ட மட்டும் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணிக்கோ. நீ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீட்டை வா. வீட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத நான் அவனுக்கு பண்ணுறேன். சரி, ஓகேப்பா, ரொம்ப நன்றி. அதுக்கு தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். சரிங்கண்ணா. ரெண்டாவதாக பேசின நம்ம தம்பி பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு புறா தான் ரிட்டர்ன் ஆச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். நான் ஸ்டார்டிங்கில் மீட் பண்ணும்போது. இந்த வருஷம் வந்து நிறைய புறா ரிட்டர்ன் ஆனது அவருக்கும் சந்தோஷம். நம்ம சப்போர்ட் பண்ணி அவருக்கு நிறைய புறா ரிட்டர்ன் ஆனது வந்து நமக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். எத்தனை வந்தது? 19 போட்டு 3 தான் வரல. 16 வந்துச்சு. ஓகே. அது நான் சொன்ன மருந்து மட்டும் நீ கரெக்டாக குடி. முடி அப்படியே சில்த்துக்கு நடி உட்காந்துக்குது. அது ஒன்றும் இல்லை, அது ரெக்கவரி ஆகிடும். நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. அது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. ஓகேவா? அந்த ஒரு 4 பவுடர் வாங்கிக்க சொன்னல. ஆமாம். அதை வாங்கி ரெடி பண்ணிட்டு நைட்டு கம்பல்சரி அடி. நைட்டு ஒரு வேளை அடி, காலையில் ஒரு வேளை அடி. தீனி நான் சொன்ன தீனியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. கச்சா முச்சாலாம் போடாத. அதை மட்டும் பண்ணிக்கோ. சரி, இந்த விடம் வந்து எப்போ சொன்னேன், எப்போ வரேன் நீ? நான் இன்னைக்கு வீட்டில் தான் இப்போ சாயந்தரம். நான் லீவ் விட்டேன், வந்துட்டேன் பாதியில். வந்து எடுத்துன்னு போ. இன்னைக்கு அமாவாசை தான், நல்ல நாள் தான், எடுத்துன்னு போ. சரிண்ணா. வரியா? நான் வீட்டில் இருப்பேன், நீ கண்டிப்பாக வந்துரு. நான் வந்துடுறேன். ஒரு வேலை ஒன்று. சரி, ஏதோ ஒன்று பிளான் பண்ணி நீ வந்துரு. நீ ஆனால் சரிண்ணா. ஓகே, டன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புறாவை பற்றின டவுட்ஸ் எதுனா இருக்குது அப்படின்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.